ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இதுதான் விளையாட போகிறோம். அதாவது டாக்டர் டேலு சாப்டர் 2 வந்துருச்சுங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சாப்டர் 1 முடிச்சிருப்போம். கம்மிங் சூன்னு போட்டிருக்கோம்ல. ஸோ ரெண்டாவது இது அப்படியே வேறு மாரி வந்திருக்கு. இதை தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். அதாவது இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நீ அந்த வெட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுது. ஐயோ, டாக்டர் டேல வரோம். இங்கிட்ட ஒரு ஆபத்து இருக்கும். அதாவது அந்த எதை நான் இப்போ சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியலையா? அதான் நம்ம ஐஸ் ஆக்குமே. அதான் ஓகே. அவங்ககிட்ட போட்டு நம்ம அப்படியே இங்கிட்ட அப்படியே உள்ளுக்கு போயிடலாம். ஓகே, நம்மளை பார்க்கலாமா? இதோ இதுக்கு மேலே இந்த க்ரெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கோத்தா பொறுத்துலாம் இது மேலே ஏறணும். இது மேலே ஏறிட்டு அப்புறம் வந்து அந்த க்ரெயின் மேலே ஏறணும். இது மேலே ஏறிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுங்க. பார்த்துங்க, அடுத்து இந்த வெண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். லாஸ்ட் டைமில் நம்ம வந்துட்டு அந்த இரும்பு எடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே இதை உடஞ்சிருக்கும். அந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ க்ளவுன் மாதிரி இருக்காங்களா, இவங்க கூட தான் ஒரு கேம். நான் அப்படி என்ன ப்ரோ கேம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இப்போ பார்க்க தான் போகிறீங்க. அதாவது இங்கிட்ட வந்து யாராவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒருத்தனை வருதா, அவன் பேசுறது நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, இப்போ யாருன்னு நமக்கு தெரியாதுங்க. பட் அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்கள திருப்பணும். என்னமோ பேசிக்கிறீங்க. ஓ, டாக்டர் டே இனிமேல் நம்ம இந்த உலகத்தை ஆளணும், அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே, அடுத்து இவன். ஓகே, இவனும் என்ன பேசிக்கிறீங்க. ஓகே, அடுத்து அந்த வீட்டு இது வரைக்கும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சூப்பர். அடுத்து யாரு? ஓ, டாக்டர் டே. ஓகே, இந்த உலகத்தை ஆடுறது என்ன பிளான் ஒரு ஒர்க் ஷாப்பில் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுதான் நினைக்கிறேன். ஓகே, இதான் நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பக்குவம் வேலை செய்யுங்க அப்படின்றீங்க. ஓகே, இது வரைக்கும் ஒரு ஹெல்த்து கூட போகல. ஓகே, இங்கே நம்ம விளாண்டுக்கிறவங்க வந்து அப்படி சத்தத்தோடு வந்து பாவத்தடே நான் மாட்டி விடுறதுக்கே இது வந்திருக்குங்க. இல்லை, நான் கேட்குறேன், அதையாவது இந்த டைமில் உள்ளுக்கு வர சொன்னது. இத்தனையும் யாருமே வர சொல்லலை, அதுவே வந்துருக்கு. சட்டுங்க. பட் இதில் என்ன ஆபத்துனா அது இதுதான் ஆபத்து. புடிச்சாங்க நம்மள. அதை எடுத்து நான் நேரத்துக்கு ஒண்டிரு இல்லை அந்த கேமரா கிட்ட போய் தப்பிச்சிருக்கலாம். சீலா பண்ணிட்டேன். திருப்பி அந்த கேம் நானும் இல்லை இல்லை, நீங்கள் போயிட்டு நேரம் அந்த கீ கட்டுன்னு இருக்கும்ல, அதை எடுத்துக்க வேண்டியதான். சரியா தெரியல லாங்குமா நான், பட் நீங்கள் போய்ட்டு பார்ப்பீங்க. ஓகே, நான் எப்படியோ அதை எடுத்துட்டேன். ஜம்ப் பண்ணுறா வெளியே. எவ்வளோ எப்படி ஜம்ப் பண்ணிச்சு. ஓகே, எஸ், இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
நம்ம இப்போ இதுக்கு போகணுமா? அதான் நினைக்கிறேன். இந்த சிம்பிள் தான் இருக்குது. இஸ் ப்ராப்ளம். ஓ, இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கேயே அதை போட்டு போயிடும். எனக்கு இது வேணும், போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கிருந்து அங்கே வேலை பார்த்து இது எப்படி செய்யுது அப்படி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா பாட்டிலில் வெளியாகணுமா? அந்த பாட்டில் வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே இல்லைங்க. ஆனால் இப்போ ஓகே பத்திரமா வந்துருக்கு. இது போலீஸ் யாரும் வந்துடக்கூடாதுங்க, ஏன்னா அவங்க வந்து நம்மளை சேசிங் பண்ணுவாங்க. எங்கிட்ட லிவர் இருக்கும். ஓகே, இதே இருக்கும் நம்ம. ஓகே, சூப்பர். போய் எங்கிட்ட ஒரு லிவர் வரணுமா? சூப்பர். வந்துட்டு அங்கே லிவர் எடுக்கணும். சூப்பராக வருதா? இப்போ வந்தோம் இங்கே போனோம். ஓகே, வந்துருச்சு. இப்போ அந்த மார்க்கை போய் தட்டி விட்றேன்னு அழுத்தி விட்றான் மார்க்கை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்துட்டு திருப்பியுமா? எங்க அந்த ஃப்ரீஸ் பண்ணி பிச்சு பின்னாடி ஒன்று இருக்கும். இப்போ அதோ இதுதான் இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி விடும். போகலே இந்த ப்ராசஸை தப்பிக்கிறது ரொம்ப இல்லைன்னோ. நான் எப்படியாவது இந்த இதில் இருந்து அவனுக்கு ஜஸ்ட் இழுத்துட்டேன்டா. கிளம்பு, ஓடியது. நீங்கள் வந்து ஓரமாகவே இருந்துக்கோங்க. அதான் நீங்கள் வந்து அதுக்கிட்ட மாட்டிக்கூடாதுங்க. மாற்றிட்டேன்டா. நோ. ஓகே, சூப்பராக போயிருக்கு. ஏங்க ஒன்று இதுக்கிட்ட மாட்டிக்கிறேங்க. ஷிட், டாக்டர் டெலிவரி வருவானே, அவன் இன்சா வர தாங்க முடியாதுங்க. ஓகே, சூப்பர். வீட்டு ஒன்றும் தோத்துலங்க. பட்ட கஷ்டம்லாம் வீணாக போச்சு. பட்ட கஷ்டம்னா இதுலேயே வீணாக போச்சு. இரிட்டேட் பண்ணுதுங்க இந்த கேம். என்ன அதெல்லாம் நான் எதுலையுமே இப்படி இரிட்டேட் ஆனதில்லை. எந்த கேமில் இரிட்டேட் இப்படி ஆகுது. டாக்டர் வேற வர போகிறாங்க இப்போ. அவ்வளோதான். அப்புறம் நான் இது சரியாக ப்ரொஃபைட்டாக பண்ணணும். ஓணும் ஏங்க, நான் அதுக்கிட்ட மாட்டினது தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்கிட்டே நிற்போம். அது பேக் ஆகி போய் இருக்கு.
இது வேற என்ன பிடிச்சிருச்சு, இது வேற என்ன பிடிச்சிருச்சு. மொத்தம் 6 வேணும் நமக்கு. லுலுசா அடப்பாவத்தடா. கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். இப்படியே சொல்லிக்கிறேன், கூல் டவுன் கூல் டவுன்னு. சரி, நான் முடிச்சுட்டு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்துட்டு முடிஞ்சுன்னா கேமே முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம இது நடந்து ஆகணும். அஞ்சாம் டாப் பண்ணிச்சா? ஃபெயிலியரு. நம்ம என்ன யூஸ்? ஏய் கரெக்டாக 6 தான். நம்ம அதை போய் தட்டணுமா? அது இங்கே ஒரு லிவியர் இருக்கா? அடப்பாவி, நான் என்னை பார்க்கவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே ஒரு லிவியரை நான் பார்க்கவே இல்லை. கைஸ், இது எப்படின்னு எனக்கே போடல கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது வந்துட்டு ஒரு மன உளைச்சலான ஒரு கேமாக தான் இருக்க போகுது எனக்கு. இங்கிட்டு அங்கிட்டு இழுத்துட்டு இங்கிட்டு இழுத்துட்டு இங்கிட்டு இழுத்துட்டு அங்கிட்டு இழுத்துட்டு திருப்பி அங்கிட்டு வரணும். ஓகே, சூப்பரான டாஸ்க் கைஸ். இழுக்குறோமா? அடுத்து நம்ம வந்துட்டு இழு, அவ்வளோதான். அங்கிட்டு தூங்கணும். அப்புறம் இங்கிட்டு போய் எழுவணும். கேஸ் புரிஞ்சது. ஓகே, கமான். நம்ம அப்பப்போ வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தோமா? அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. இது வரைக்கும் ஒன்று தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எரும மாடு. ஓகே, கமான். இங்கிட்டு இல்லை சொல்லிக்கிறேன். நிறுத்திருச்சேன்னு இதே வந்துட்டு எனக்கு இதாகுதுங்க. டாக்டர் வர மாட்டேங்கிறான். என்ன ஒன்று நம்மளை வந்து இது ரொம்ப டேமேஜ் படுத்துது இந்த ஐஸ் கட்டிக்கு. லிட்ரலி பார்த்தீங்கன்னா கன்னோட ஏமோ ஒன்று தான் இருக்குது. கன் இல்லை. கன் இருந்தாவது நம்ம ஷாக் கொடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகேங்க, நல்லா வேறு ஒன்றாச்சு இழுத்து விட்டேன். அடுத்தது இங்கே இழுக்கணும். இங்கே இழுத்து முடிஞ்சிட்டு இங்கிட்டு இழுக்கணும். அங்கிட்டு இழுத்து முடிஞ்ச கையோட நம்ம நேராக போய்ட்டு அங்கிட்டு இழுத்து விடணும். கமான், ட்ரிகரா இழு. ஓகே, ஜஸ்ட் மிஸ்டேக் வேணாம். No! Bora.
இருக்குல்ல. கமோன் டேய். ஓகே ரெடி. அடக்கால் லூசர் ஆக்டிவிட்டே எனக்கு வேலையாக போச்சு. என்ன மாமா? இல்லை கேஸ் நான் இது வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. சத்தியமாக முடியல கேஸ், சத்தியமாக சொல்கிறேன். என்னால் விளையாட்டை சத்தியமாக ஜெயிக்கவே முடியலங்க. நான் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு சத்தியமாக முடியல. நான் வந்துட்டு ஆஃப்லைன்லேயே வந்துட்டு அதை கொடுத்துக்கிறேன் கேஸ். ஏன்னா சத்தியமாக நான் முடியல. பட் கட்சின் என்ன வரணும்னு சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு அதாவது இந்த மருந்தை வந்து இவங்கள்ட்ட கொடுத்த கையோட டாக்டர் வீட்டில் ஒரு லிஃப்ட் மாரி கட்டி வச்சுருப்பாங்கம்மா. சொல்கிறேன் இங்கே சோப்பு பேட்டன் மாதிரி இருக்குது. அவன் சோப்பு பேட்டன் தட்டினா ஒரு லிஃப்ட்டு வரும். லிஃப்ட்டு நேராக எங்கே போகணுன்னு தெரில, சரியாக தெரில. ஸோ லிஃப்ட்டில் ஏறி இங்கே போயிட்டு அந்த இதை எடுக்கணுங்க. ஒரு அவங்க சொல்லுவாங்க ஒரு கீ கேட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதையும் அந்த மருந்து நம்ம எடுத்தோம்னா அதையும் சேர்த்த கையோட நம்ம போயிட்டு ஏதோ இந்த ஷெட்டை திறக்கணும். ஷெட்டை திறக்கும் போது நம்ம உள்ளுக்கு போவோம். அவன் நம்மளை உள்ளுக்கு பிடிச்சி தள்ளி விட்டு அவனும் உள்ளுக்கு வந்துடுவான். சத்தியமாக முடியலன்னு ஆஃப்லைன்லேயே ட்ரை பண்ணி முடிச்சுக்கிறேங்க. ஆனால் இதை நான் முடிச்சிட்டேன்னா நான் வீடியோ எடுப்பேன் கேஸ். இதை நான் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஏதோ இதாங்க கட்சின்னா அதுக்கு தனியாக ஒன்று எடுத்துட்டு கண்டிப்பாக அதை நான் வந்துட்டு லாங்காலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது 3 இதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க. 3 லிவரையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இதை நான் தட்டி விட்டேன்னா இது வேறு நாடிக்குது. ஸோ இதோட இந்த லிவரை நம்ம போயிட்டு அங்கே இழுக்கணும். இதில் ஒன்றும் ஒரு தலைவலியானது என்னன்னா அது வந்து நவருது. நமக்கு வேண்டியது 6 தான். 6 இருந்தால் போகிறோம். அந்த 6க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்களேன். டே ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சுரா. கேஸ் நம்ம இந்த 2 ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கடைசியாக ஒரு 3 அந்த மாதிரி போயிட்டாங்க. அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் இழுத்து விட்டுருணும் லிவரை. இவன் வேற பார்த்துனா அவ்வளோதாங்க. நீங்கள் அதை இழுத்து விட்டாலே போதும். அது வந்துட்டு நேராக வந்துட்டு உங்களை வந்துட்டு என்ன பண்ணுன்னா உங்களோட மருந்தை போய்ட்டு அதில் சேர்த்து வச்சுக்குவோம். ஓகே கமான், இது வரைக்கும் எத்தனை மந்த் சேர்ந்துருச்சு? இப்போ தாங்க 1 சேர்ந்துருக்கு. நோ 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 நோ, நடக்கக்கூடாது. ஓகே டி 2 கொண்டு போனாங்க. லிட்டரலி 3 போயிருக்கோம். ஷிட், என்ன பண்ணுறது, என்னால் பண்ண முடியலங்க. நான் இவ்வளோ தான் கட்சீனு. பட் நான் இதோட வந்துட்டு இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அடுத்த அப்டேட்டு போட்டு அதான் நடுவேன். இதுக்கு அங்கிட்டு அந்த பாதியோட அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு வேற ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படின்னா வேற ஒருத்தவங்க பாருங்க உங்களுக்கு புரியும். பட் என்னோட பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து யார் இவ்வளோ தான் பிடிச்சிருக்கான் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு கட்டியாக பிடிச்சிருக்கேன். பட் இந்த வெண்ட்டுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் வந்துட்டு இந்த கேம் சத்தியமாக என் வாழ்க்கையே வரைக்கும் வச்சுருங்க. அந்தளவுக்கு இருக்குது இந்த கேமு. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தப்பிக்க தான் நினைக்கிறேன். அதாவது எப்படி வைப்பானுங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சோம் அப்படின்னா
மேலே ஏற விடுவாங்க. ஏற விட்டு நேரங்கள் ஒரு பாதியை வச்சு ஏற விட்டு அப்படியே மேலே ஏறி ஒரு ஸ்பேஸ் மாரிலாம் நம்ம வந்துட்டு அப்படியே தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சத்தியமாக இந்த கேமில் ஆட வரல, நானே ஒத்துக்கிறேன் இந்த இதில். ஆனால் டார்க் ரைடர் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. நான் சாப்டர் 1 வரைக்கும் விளாண்டுருக்கேன், பட் இதில் செம்ம வசத்துங்க. இங்கே ஏதாவது கன்று கிடச்சாவது பரவாயில்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா டக்கு டக்குன்னு நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கோம், பட் எனக்கு கன்று கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான் ஒரு சின்ன வருத்தம் மிஸ். பட் இதென்னா முடிக்க முடியல எனக்கு, அதுதான். பட் நான் நடந்த கட்சீனை ஒண்டி சொல்லிட்டேன், ஓகேங்களா. நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு ப்ளூ கலர் இது மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்துட்டாலே போதும். எடுத்துட்டு இங்கே வந்தாலே போதுங்க. நான் அவ்வளோதான் சொன்னேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு அந்த வெண்ட்டுக்குள்ளலாம் போயிட்டு அந்த கேம்லாம் விளாண்டுட்டு அந்த கீ கார்ட்டு எடுத்து அங்கே போய் யூஸ் பண்ணோம். அப்புறம் அங்கே யூஸ் பண்ண முடியல அப்படிங்க. அதுக்கப்புறம் இது இந்த மருந்து கேட்ட கையோட நீங்கள் போய் அந்த மிஷினில் போய் விளாடணும். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தால் நீங்கள் போய் விளாட்லாங்க. இது ரொம்ப பொறுமையிலேயே பெரிய இருந்தால் நீங்கள் போய் விளாட்லாம். நமக்கெல்லாம் வந்துட்டு பொறுமையே கிடையாது. ஏன்னா நான் இங்கிட்ட அடித்தேன்னா அங்கிட்ட எனக்கு கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேங்க, சத்தியமாக நான் முடியலை. பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு இது பண்ணி விட்டுச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கெஸ் 1 இன்டர்நெட்டி லேட்டர்கிட்ட நான் முடிச்சிட்டேன். எப்படியோ நான் எப்படி முடித்தேன்னு எனக்கே தெரிலங்க. ஏதோ லாண்டுக்கிட்டே அடிச்சு விட்டேன், ஆனால் லாண்டு முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இவன் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும், ஓகேங்களா. நீங்கள் வீட்டுக்குள்ளே போன கையோட நீங்கள் போகணும். இங்கே ஒன்றி மாட்டிக்காதீங்க. போயிட்டு இந்த பட்டன் தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இங்கே போயிட்டு நீங்கள் மேலே தட்டணும். இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் நான் சொன்னதே. நான் லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது மாதிரி திறக்குங்க. இங்கே வருங்க, அது சத்தம் போட்டுருக்கு பார்த்தீங்களா. சத்தம் போட்டோன்னே அவன்ட்டு ஏஞ்சிட்டான். நான் ஏஞ்சிட்டு என்னடா நினச்சி அப்படி சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டான். எஸ், நான் அதை எடுத்துட்டு கீழே போய்ட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணேன். கைஸ் எடுத்துட்டேங்க. அப்பா எடுத்துட்டேன். அதோ இதை தாங்க இப்போ நம்ம போய் அங்கே வைக்கணும். இதோ வரேன் ரசா, பிறக்கிறதுக்காண்டியே வரேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஸ்டாஃபா அதான் ஒன்று. இப்போ நம்மளையும் தள்ளி விட்டு அவனும் உள்ளுக்கு உளுந்து. அவ்வளோதான், இது முடிஞ்சிட்டோ. கம்மிங் சூன் அப்படி சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ அடுத்தது வந்தவொடனே நான் கண்டினியூ பண்ணுவேன், கண்டிப்பாக போடுவேன். யாருக்கெல்லாம் நான் மன உளைச்சலாகி இந்த கேமை முடித்தது பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லை, நான் பாட்டு போட மாட்டேன். ஏன்னா இது 23 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. அடுத்தது நம்மளை நல்லா வச்சு செய்ய போகுதுன்னு முடித்ததுங்க. ஓகே, பட்